வகுப்பு மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டிலிருந்து ஒரே ஆண்டில் 2 முறை பொதுத் தேர்வுகளை நடத்துறதுக்கான ஒரு திட்டமிடல் வச்சுருக்காங்க. இது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தும். சிபிஎஸ்இ தான் இதற்கான வரைவு வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கருத்துக்களை மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் தெரிவிக்கலாம். சரி, என்ன மாற்றம் இப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்இயில் பாடத்திட்டத்தின் கீழே 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் ஆண்டிற்கு 2 முறை அவர்களோட பொதுத் தேர்வை எழுதலாம். 2 முறையுமே அந்த 2 வாட்டியும் அந்த தேர்வை அவங்க எழுதலாம். இல்லைனா ஏதேனும் ஒரு தேர்வு செஞ்சு அவங்க எழுதலாம். அவங்க பள்ளிகளில் அவங்களோட பெயர் கொடுக்கும்போது எந்த தேர்வு 2 தேர்வுமா என்பதற்கான அந்த வாய்ப்புகளை அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். முதல் தேர்வு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும். பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் நடைபெறும். மற்றொரு தேர்வு ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் நடக்கும். இப்போ இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, ஆங்கிலம், ஹிந்தி, மேக்ஸ், அதாவது கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இந்த தேர்வுகள் இப்போ என்ன முறைப்படி நடத்தப்படுதோ ஒரு ஷெட்யூல்டு டேட்டில், அந்த டேட்டில் மட்டும் நடத்தப்படும். அடுத்ததாக 2 குழுக்களாக பாடங்களை பிரிச்சிருக்காங்க. ஒன்று ரீஜனல் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ், அதாவது இதர மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம் மாதிரியான இந்த பிராந்திய மொழிகள் மற்றும் வெளிநாட்டு மொழிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து ரீஜனல் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் குரூப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த தேர்வு ஒரே நாளில் நடத்தப்படும். எல்லாருமே அந்த ஒரு நாளில் அவர்களோட மொழிகள், அவர்கள் தேர்வு செஞ்சுருக்க அந்த மொழிகளை எழுதிடணும். இன்னொன்று குரூப்பில் இதர பாடங்கள் அப்படின்னு நான் சொன்ன மற்ற அந்த ஆங்கிலம், ஹிந்தி, இந்த தேர்வுகள், இந்த பாடங்கள் தவிர வேறு என்ன பாடமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அதர் சப்ஜெக்ட் குரூப் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த தேர்வு அந்த பிப்ரவரி மாதத்திலே நடத்தப்படுற தேர்வுலையே 3 முறை நடத்தப்படும். அந்த 3 முறையில் ஏதாவது ஒரு நாள் ஒரு மாணவருக்கு அதை அசைன் செய்வாங்க. அந்த நாளில் அவங்க அந்த தேர்வு எழுதணும் என்ற வகையில் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நடக்கக்கூடிய தேர்வு நடைமுறைப்படி ஒரு முறை தேர்வு நடத்தப்பட்டாலும் அது 32 நாட்களுக்கு நடத்தப்படுது. ஆனால் இந்த இருமுறை நடத்தப்படுற தேர்வில் ஒரு தேர்வு 2 தேர்வு, அதாவது 2 முறை நடத்தப்படுற தேர்வையும் சேர்த்துமே 32 நாட்களில் அந்த தேர்வு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, செய்முறை தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை மட்டும்தான் நடத்தப்படும். அதே மாதிரி மதிப்பெண் சான்றிதழ், அதாவது தேர்ச்சி பெற்றதற்கான அந்த சான்றிதழை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்வுலையும் 2வது தேர்வுலையும் என்னென்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அதை அனைத்தையுமே அதில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி இது 2ஐயும் சேர்த்து எது பெட்டரான மதிப்பெண் அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. செய்முறை தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தான் நடத்தப்படும். அதனுடைய மதிப்பெண் என்ன என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் ஒரு முறை தான் நடத்தப்படும். அந்த மதிப்பெண்ணும் மதிப்பெண் சான்றிதழில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது தேர்வு, அதாவது முதல் தேர்வை எழுதி அதில் குறிப்பிட்ட அந்த 5 பாடங்களில் தேர்ச்சி பெறலை அப்படின்னாலும் 11ஆம் வகுப்பில் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் அந்த மாணவர் சேர்க்கை எப்போ உறுதியாகும்னா, 2வது தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடத்தில் தேர்ச்சி ஆயிருக்கணும். அப்போ தான் அந்த மாணவர் சேர்க்கை உறுதியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த முதல் தேர்வு, 2வது தேர்வு, இந்த தேர்வுகளை மற்ற பாடங்களுக்காக என்று தனியாக எழுத முடியாது என்பதற்கான அந்த வழிமுறையும் வகுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 தேர்வுகளுக்கும் தனித்தனியாக கட்டணம் செலுத்தணும் என்பதற்கான அந்த கண்டிஷனும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்வு நடத்தப்படுற நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தேசிய அளவிலான அரசிதழில் வெளியிடப்பட்ட விடுமுறை நாட்களில் இந்த தேர்வு ஷெட்யூல் செய்யப்படாது. ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ், ஸ்டேட் ஹாலிடேஸில் தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அரசியல் ரீதியாக இதற்கு எதிர்ப்புகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாமுமே வரைவாக இந்த வழிமுறைகள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி இந்த தேர்வு நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பட்டியல், ஒரு தோராயமான ஒரு அந்த ஷெட்யூல் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து இது பரவாயில்லையா, இது ஓகேவா என்பதற்கான கருத்தை பொதுமக்களும், ஆசிரியர்களும், பள்ளிகளும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மார்ச் 9ஆம் தேதிக்குள்ள www.cbse.gov.in என்ற அந்த இணையதளத்தில் போய் தெரிவிக்கலாம்.